தேர்தல் நேரங்களில் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்பான விவாதங்கள் தேசிய அளவில் எழுறத பார்க்க முடியுது. இந்தியாவில் இருக்கிற ஏழைகளின் எண்ணிக்கையை பத்தி பேசாம இந்தியாவின் வளர்ச்சி தொடர்பா பேச முடியாது. அந்த வகையில நிதி ஆயோக் வெளியிட்ட ஏழ்மை குறியீடு இப்போ கவனம் பெற்றிருக்கு. இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை 14.96% இருக்கிறதா நிதி ஆயோக் சொல்லியிருக்கு. அதே சமயம் 2015-16 ஏழ்மை குறியீட்டோட ஒப்பிடும்போது இந்தியாவில் 8 ஆண்டுகள்ல ஏழ்மை குறியீடு குறைந்திருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் ஏழைகளின் சதவிகிதம் குறைந்துள்ளதா? நிதி ஆயோக் சொல்வது என்ன? ஏழைகளின் சதவிகிதம் தமிழ்நாட்டின் நிலை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் படி இந்தியாவில் 2015 24.85% இருந்த ஏழைகளின் எண்ணிக்கை 2021 14.96% குறைஞ்சிருக்கு. சுமார் 13.5 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மீண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதே காலகட்டத்தில் 2015 தமிழ்நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை 4.76%, 2021 2.2% இருக்கு. ஏழைகளின் எண்ணிக்கை குறைவாய் இருக்கிற மாநிலங்களின் பட்டியலில் டாப் 5 இடங்கள்ல கேரளா, கோவா, தமிழ்நாடு, சிக்கிம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு. ஏழைகள் அதிகமாக உள்ள டாப் 5 மாநிலங்கள்ல பீகார், ஜார்க்கண்ட், மேகாலயா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு. ஊட்டச்சத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட விஷயங்கள்ல நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா திகழ்றத பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வியை தொடர்பவர்களின் எண்ணிக்கை கேரளாவில் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த இடங்கள்ல கோவா, ஹிமாச்சல பிரதேசம் இருக்கு. இந்த பட்டியல்ல தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு. ஊட்டச்சத்தை பொறுத்தவரை சிக்கிம், மிசோரம், கேரளா மாநிலங்கள் முதல் 3 இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவோட தேசிய ஏழ்மை குறியீட்டை விட தமிழ்நாட்டோட குறியீடுகள் சிறப்பானதாவே அமைஞ்சிருக்கு. இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சு வரதா நிதி ஆயோக்கின் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஏழைகளுக்கு இலவசமா உணவுப் பொருட்கள் வழங்கப்படுறது தொடங்கி மக்களுக்கான மானியங்கள் நேரடியா வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது வரையிலான நடவடிக்கைகள் ஏழ்மையில இருந்து மக்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் மிக்சி, ஃபேன், டிவி வழங்கும் திட்டங்கள் தொடங்கி சத்துணவு திட்டம் வரையிலான முன்னெடுப்புகள் ஏழைகளின் எண்ணிக்கை குறையவும் சமூக பொருளாதார குறியீடுகள்ல தமிழ்நாடு முன்னணியில இருக்கவும் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்தமாவே இந்தியால ஏழைகள் சதவிகிதம் குறையறதுக்கு இந்தியால நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க பொது விநியோக திட்டம் மாதிரியான அமைப்புகள் வலுவா இருக்கிறதும் காரணமா சொல்லப்படுது. வட மாநிலங்களும் வளர்ச்சி, சமூக பொருளாதார மேம்பாட்டை பேச ஆரம்பிச்சிருக்கிறது வரும் காலங்கள்ல இந்தியாவோட ஏழைகள் எண்ணிக்கையை வெகுவா குறைக்கும்னும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.